ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போ. நீ சரணடைந்து வாழ்வதற்கு பதில் சண்டையிட்டு செத்து போ. புரட்சியாளர் பழனிபாபா சொல்றாருல, நாயாக இருந்து 4 வீட்டிலே நக்கி பிழைத்து வாழ்வதை விட சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ. பீரங்கி துப்பாக்கி தோட்டாக்களை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து போர் புரிந்தோம் என்றால் சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும், ஆனாலும் போனோம். ஏன்? மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்பதால் போனோம். ஏன்? எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்கிற துணிவிலே போனோம், தெளிவிலே போனோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று. அப்படி சரித்திரமான இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும். அவர்களின் பிள்ளைகள். ஒருவன் இனக்காவலன், அவன் மகன் நான். ஒருவன் மனக்காவலன், அவன் மகள் என் மகள். இருவரும் களத்திலே என்னரும் தமிழ் மக்களே எங்களை கைவிடாது ஏந்தி பிடியுங்கள். இந்த இனம் எழ மீள பெருமையோடு வாழ இருக்கிற இறுதி வாய்ப்பு. இந்த பிள்ளைகளின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.